இப்போது சுடிதாரில் இந்த மாதிரி ரெடிமேடாகவே நெக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கழுத்து அகலத்துக்கு ஏற்றாப்புல சுருக்கி வச்சு நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ இதை உள் பக்கமாக டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எவ்வளோப்பா உங்களுக்கு வேணும் கழுத்தகலம்? 2.5 2.25 2.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தையலுக்கு அந்த இது எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் இருந்து 2.25 அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு இருக்குது. சரியா? இதோட வித்து எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு இருக்குது. இப்போ 2.25 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது எப்படின்னா நம்ம ப்ளவுஸுக்கெலாம் டாட் பிடிக்கிற மாதிரி அப்படியே கிராஸாக இதை ஒரு தையல் போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது நெக் ஷேப் வந்து நம்மளுக்கு வித்து வந்து சரியாக போயிடும். ஓகே, இதில் அப்படியே ஒரு ஸ்டிச் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. இப்போது ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட கழுத்து அகலம் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? 2.25 + 2.25 4.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் தேவைப்படுது. நம்மளுக்கு 2.25 இன்ச்சு சேர்த்து நம்மளுக்கு 4.5 இன்ச்சு கிடச்சிருச்சு. இப்போ இதை எப்பவும் போல் நம்ம லைனிங்கை ரைட் சைடு வச்சு பின் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். கழுத்துக்கு ஏற்றாப்புல பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? இவ்வளோதான். இந்த மாதிரி கழுத்து அகலம் எப்போவுமே அதிகப்படுத்தி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தட் பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து விரிவு இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.